மக்கள் குரல் நேயர்களுக்கு வணக்கம். கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வழக்கமாக எடுத்துகிட்டு இருக்கிற இயக்குனர் மகிழ் திருமணியோட 3வது படம். அருண் விஜய் எக்கச்சக்க எதிர்பார்த்தில் காத்துட்ருக்கிற ஒரு படம். ஆரம்பத்தில் இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லிடணும். இதில் இடைவேளை வரைக்கும் ஆம வேகத்தில் நகர்ற கதை, இடைவேளைக்கு பிறகு முயல் வேகம்தான். கதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1000 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத மைய கருவாக எடுத்துகிட்ருக்கார். ஆரம்பத்தில் போய் உட்காந்தோடனே அவர் ஒரு டைட்டில் கார்டில் போடுறார், உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் தடம் அப்படின்னொன்னே என்னடா இப்படி சதா சொல்ல போகிறாரோன்னு பார்த்துட்ருக்கோம். ஒரு பெரிய பணக்கார வீட்டு இளைஞன் தனிமையில் இருக்கக்கூடியவன் கொலை செய்யப்படுகிறான். அவன் யார் செஞ்சிருப்பான்னு இந்த கொலையாளியை போலீஸ் துப்பு துலக்கும்போது ஒரு வாலிபர் சிக்கிறார். அவரை கொண்டு விசாரணை நடத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு லாக்கப்பில் அடைக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அதே உருவத்தில் இன்னொரு இளைஞனை இன்னொரு ஸ்டேஷன்லேருந்து கொண்டு அடைக்கிறாங்க. உருவ அமைப்பில் 2 பேரும் அசல் அச்சு அப்படியே இரட்டை பிரிவுகள். இவர்களில் யார் கொலையை செய்தா, கொலையாளி யார்? இதுதான் கதை. ஒரு இன்டர்வல் பிளாக் வரைக்கும் சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முடிச்சா அவிழ்த்துட்டுக்கு வருதுங்கிறது சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கார் இயக்குனர். ஒரு கொலை நடந்த இடத்துல தடம் தெரியாத அளவுக்கு அந்த போலீஸாருடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியமாக தப்பிச்சு போயிடுறான். தடயம் எதுவும் கிடைக்கல. ஆனால் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தடயங்களையும் இருக்கிறதெல்லாம் கைரேகையை பார்க்கணுன்னு பார்க்குறாங்க, தலைமுடி இருந்தால் அதை பார்க்குறாங்க, அதுக்கு பிறகு ரத்தக்கரை இருந்தால் பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொன்று கிடைச்சதை எடுத்து வச்சு அவங்க துப்பு தொலைக்கு வரும்பொழுது அவங்களுக்கே ஒரு சவாலான விஷயம் விழி பிதுங்கி போயிடுது. இதில் யார் செஞ்சிருப்பான்னு புரியாத புதிர். அப்புறம் முடிவு என்ன அப்படிங்கிறது நீதிமன்றம் சொல்லலை, ஆனால் மக்கள் மன்றத்துக்கு இயக்குனர் சொல்லியிருக்கார். ரசிக்க வச்சிருக்கார் அந்த கிளைமேக்ஸில். அடிஷனல் எவிடன்ஸ் கேட்டிங்கல்ல, கிடைச்சிருச்சு. சேலம் மென்டல் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ். அருண் விஜய் அந்த மணிரத்னம் சார் இயக்கின சக்கச்சிவந்த வானத்திற்கு பிறகு இது தனக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய படம் அப்படின்னு உடனே நினச்சிட்டு இருந்தார். சற்று காலதாமதமாக வந்திருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கார். அது ஒரு சின்ன குழப்பம் என்ன வரும்னா, இதில் எழில்னு ஒருத்தன், கவின்னு ஒருத்தன். இதில் எழில் யார், கவின் யார், கவின் யார், எழில் யார்? 2 ஃப்ரேம் போகும், 2 ஃப்ரேம் வரும், 2 ஃப்ரேம் போகும். இதில் இடைவெளி வரைக்கும் நமக்கு ஒரு குழப்பத்திலேயே உட்கார வச்சிருக்கார். அதை கொஞ்சம் கேரக்டரைசேஷன் பண்ணி இதில் கொஞ்சம் மாற்றி தெரிந்தால் அடையாளம் தெரிவித்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லலைங்க, கூட பார்த்துட்ருக்கிறவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அருண் விஜயை பொறுத்த வரைக்கும் சொன்ன கதையை உள்வாங்கிக்கிட்டு அவர் எப்படி இருக்கிற திறமையெல்லாம் முழுசாக காட்டி வேலை பார்த்து செஞ்சு நடித்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு 2 கேரக்டருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் காட்டியிருக்கார். ஆனால் உருவத்தில் மட்டும் காட்ட முடியல, நடிப்பில். குறிப்பாக சொல்லணுன்னா, அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு அடித்து புரண்டு ரத்த விளாரியாக வெளியில் வரும்போது அவருடைய நடிப்பு நிச்சயமாக கைத்தட்டல் வாங்கும். இந்த இடத்துல ஸ்டண்ட் டைரக்டரை அவசியம் பாராட்டணும். தன்யா ஹோப்புன்னு கதாநாயகி, அவங்களுக்கு ஹோப் அதிகமே இல்லை. அடுத்து இன்னொன்று போலீஸ் விசாரணை அதிகாரி, அவங்க வித்யா பிரதீப். அவங்க விசாரணை பண்ணுறோம். அந்த முடிச்சு அவுக்கிற ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க அமைதியாக கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த சிக்கலை எப்படி அவுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களையே பார்க்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க மனசில் நிற்கிறாங்க. அப்புறம் இன்னொரு போலீஸ் விசாரணை அதிகாரி, அவர் மேலே தான் சந்தேகம் போகும், பெப்சி விஜயன் அவர். அதுக்கு பிறகு நம்ம மீரா கிருஷ்ணன் இருக்காங்க. மீரா கிருஷ்ணன் விட்டுருங்க, மதர் ரோலில் ரொம்ப நாளைக்கு பிறகு சோனியா அகர்வால் நடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ரெட்டை குழந்தை, அவங்க புருஷன், இந்த ரெட்டை குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் ஒன்று பேக்ட்ராப்பில் ஓடுது. ஆனால் இதெல்லாம் உட்கார முடியுமா? ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லி முடிச்சிடுறாங்க, செகண்ட் ஹாஃப்லேயும் கொண்டுறாங்க. ஆனால் கதை கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுது. இருந்தாலும் பாடல்கள் பிஜிஎம்மில் அருண்ராஜன் ஒரு மியூசிக் டைரக்டரை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
பிஜிஎம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அதில் இவர் பண்ணியிருக்கார். இருந்தாலும் சில இடங்களில் கொஞ்சம் இறைச்சல் அதிகமாகவே இருக்குது. கேமராமேன் கோபிநாத் அவர் வேலையை அவர் அற்புதமாக பண்ணியிருக்கார். இப்படி இந்த படத்தை பார்க்கும்போது ஒன்று தோணித்து, அதாவது வீட்டில் வெட்டியாக பொழுது போகாமல் மோட்டு வழியை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு வெறிக்க உட்காந்துருப்போம் இல்லையா, பொழுது போகாமல் போர் அடிக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு உருப்படியாக ஒரு க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லரை பார்க்கோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக 2 விஷயத்துக்காக வரலாம். ஒன்று இயக்குனர் மகிழ் திருமேனி, இன்னொன்று அருண் விஜய் வந்துடுறாங்க, பார்த்துடலாம். ஆனால் இந்த பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு நெருடலாகவே ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருந்தது. என்னென்னா தடம்னு பேர் வச்சுட்டாங்க, ஒரு சஸ்பென்ஸ் இல்லை. இதில் கொலையாளி யாருன்னு புரியாத அளவுக்கு ஒரு சிக்கலாக இருக்கிற மாதிரியே கதை போகிற மாதிரியே இந்த டைட்டில் அவங்க எழுதி போட்டிருந்த விதம் இருக்குது பாருங்கள். அந்த தா அப்படின்னு போட்டு பெரிய தா போட்டு, அது வயத்துக்குள்ளே ஒரு டானாவை ஒன்று போட்டு, அது வயத்துக்குள்ளே ஒரு மாவை போட்டு, அந்த புள்ளிக்கு பதிலாக அப்படி ஃப்ளாஷ் ஆற தெரித்து விளையாட ரத்த துளிகளை போட்டிருந்தாங்க. அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அடுத்து வர படங்களில் அந்த எழுதுகிற எழுத்துக்கள் சட்டுன்னு புரியும்படியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தான் ஃபீல் பண்ண தோணுது. பரவாயில்ல, ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கில் ஒரு படத்தை பார்த்துட்டோங்கிற திருப்தியோடு எல்லாம் வெளியில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.